வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.2. அதெல்லாம் பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டான் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு அணி காண்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் காஸ் ஜோர்டான் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படிங்கிறது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சரிங்களா? ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம காஸ் ஜோர்டான்ங்கிறதுல எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இந்த மெத்தடில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு காஸ் ஜோர்டானில் கிவன் மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். So first subdivision, so let A is equal to 2 minus 1 5 minus 2. இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த மெத்தடில் கிவன் மேட்ரிக்ஸோட ஏயை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐயை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அதோட யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை அதோட சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 2 minus 1 5 minus 2. இதோட அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிற கோடு போடணும். ஸோ ஐங்கிற யூனிட் மேட்ரிக்ஸு இது என்ன ஆர்டரோ அதே ஆர்டரில் தான் நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். 1 0 0 1 இப்போ இது சேர்த்துடணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால், இதுலேருந்து ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்துட்டு லெஃப்ட் சைடு உள்ள மேட்ரிக்ஸ் ஐயா மாற்றினீங்கன்னா ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதோட இன்வர்ஸ் கிடச்சிடும். அதாவது இப்போ ஏஐன்னு எடுத்திருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நமக்கு லெஃப்ட் சைடு ஏங்கிற மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக மாறிடும். அப்படி யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றுறப்போ இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். இப்போ இதை யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? மெயின் டயகனல் எலிமெண்ட் எல்லாமே ஒன்று இருக்கும், அதை தவிர மற்ற எல்லாமே 0 ஆகணும். அப்போது இதையும் 0 ஆகணும். சரிங்களா? இப்போ இதை 0 ஆகிறோம் அப்படின்னா இதையும் 0 ஆகணும். அப்புறம் இது ரெண்டையும் ஒன்று வரும். இப்போ நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் கீழே உள்ளது எல்லாமே 0 ஆகணும். அதுக்கப்புறம் மெயின் டயகனலுக்கு மேலே உள்ளதெல்லாம் 0 ஆகணும். இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டுக்கு மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம 0 ஆகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெயின் டயகனல் கீழே உள்ளது 0 ஆகும். இந்த 5 0 ஆகணும். அப்போ என்ன செய்யணும், இது இந்த ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எதாவது நம்பரை மல்டிபிள் பண்ணால் சேமாக வருதான்னு பார்க்குறோம், வரல. அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே உள்ள 2வை செகண்ட் ரோவிலையும் இங்கே உள்ள 5வை ஃபஸ்ட் ரோவிலையும் மாற்றி மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், 0ன்னு கொண்டு வரணும். சரியா? இப்போ நம்ம செகண்ட் ரோவை தான் மாற்றுறோம், ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்கள், 2 minus 1 1 0. செகண்ட் ரோ நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்? R2வை 2ஆலையும் 2R2 R1-ஐ 5ஆலையும் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே சேம் சைன்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா? கவனிச்சிங்க. இது ரெண்டையும் எதாவது நம்பர் மல்டிபிள் பண்ணால் சேமாக வராது. அதனால் இந்த ரோவில் உள்ள நம்பரை இங்கேயும் இந்த ரோவில் உள்ள நம்பரை இங்கேயும் மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அதான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நமக்கு 2R2 இந்த செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி செகண்ட் ரோ 2 5 2s are 10 2 2s are -4 0 1 2s are 2. R1-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 2 5s are 10 1 5s are -5 1 5s are 5 0. இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் மாறும். மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ 10 minus 10 0 -4 + 5 1 -5 2 minus 0 2. இப்போ 0 1 -5 2 இது கொண்டு வந்துட்டோம். இது இடையில இந்த கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இங்கே கீழே உள்ள எலமெண்ட் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே இந்த -1 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டு 0 ஆகணும். ஏன்னா இங்கே உள்ளது ஐன்னு மாற்றணும் இல்லையா? அப்போ இது 0 ஆகுன்னா இது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 0 ஆக செகண்ட் ரோ யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். ஸோ அதான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். சரிங்களா? சரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா, ரெண்டையும் டைரெக்டாக, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு சைனு, அதே மாதிரி நம்பர் சேமாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணாவே நமக்கு 0 ஆயிரும். R1 R2 ஆட் பண்ணுறேன். 2 + 0 2, -1 + 1 0, 1 - 5 -4, 0 + 2 2. செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். 1 - 5 2. அடுத்தது இப்போ இதை மெயினாக நம்ம 0 ஆகிடும். மெயின் டயக்னலில் தவிர மற்ற எல்லாம் 0 ஆகிடும். இப்போ இங்கே I வரணும்னா இங்கேயும் 1 வரணும். இப்போ இது 1 வரணும்னா இந்த ஃபஸ்ட் ரோவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். R1 / 2, 1 0, -4 2 டிவைட் பண்ணால் -2, 2 2 டிவைட் பண்ணால் 1. இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு I வந்துருச்சுங்களா? இப்போது இது I அப்படின்னா இது A இன்வர்ஸ். நீங்கள் செக் பண்ணி சாதாரணமாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்வீங்களா, அது மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா இதே தான் A இன்வர்ஸ் வரும். therefore A இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 1 -5 2. ஓகே, இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி A is equal to 1 -1 0, 1 0 -1, 6 -2 -3. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காஸ் ஜோர்டானில் ஏயோட ஐயை சேர்க்கணும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 -1 0 1 0 -1 6 -2 -3. இதோட யூனிட் மேட்ரிக்ஸை சேர்க்குறேன். 1 0 0 0 1 0 0 0 1. சார் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எழுதிட்டு இந்த சைடு உள்ள லெஃப்ட் சைடு உள்ள இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐயா மாற்றணும். அப்படி மாற்றினோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏ இன்வர்ஸ் கிடச்சிடும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐயா மாற்றணும் அப்படின்னா நமக்கு இங்கே மெயின் டயக்னல் கீழே உள்ளது எல்லாத்தையும் முதல்ல 0 ஆகணும். அதை ரோயக்லான் ஃபார்மில் செஞ்சோம்னா அதே மாதிரி இந்த 3 நம்பரையும் 0 ஆகணும். அப்புறம் இந்த 3 நம்பரையும் 0 ஆகணும். சரிங்களா? அப்போது முதல்ல செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். ஃபஸ்ட் ரோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 -1 0 1 0 0. இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாவே 0 ஆயிரும். அதாவது R2 -R1. ஸோ 1 -1 0 0 -1 ப்ளஸ் ஆயிரும். 0 + 1 1, -1 + 0 -1, 0 -1 -1, 1 - 0 1, 0 - 0 0. சார் அதே மாதிரி இந்த ரோவை நம்ம வந்து R3-ஐ ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். அப்போ R3 இங்கே 6 இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும், ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 6னா அப்போ இங்கேயும் 6 வரணும். அப்போ இந்த ரோவை 6 எலமெண்ட் பண்ணுறோம். அப்போ 6 R1 ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறதுனால சேம் சைன்கிறதுனால மைனஸ் பண்ணுறேன். இப்போ இதை நான் முதல்ல R3 எடுத்து எழுதிக்கிறேன். 6 -2 -3 0 0 1. R1 6ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 6 -6 0 6 0 0. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் 0 தான். ஸோ 0 +6 -2 4, -3 -0 -3 -6 0 1 -0 1. சார் 0 4 -3
-6 0 1. நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் 0 ஆகிடும். மெயின் டயகனல் உள்ள இந்த 3 எலமெண்ட்டும் 0 ஆகணும். இது ரெண்டும் 0 ஆகிடும். அப்போ அடுத்து இதை 0 ஆகும். இப்போ ஃபஸ்ட் 2 ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். 1 -1 0 1 0 0 0 1 -1 -1 1 0. இப்போ R3 0 ஆகும். R3ல் செகண்ட் எலமெண்ட்டை 0 ஆகும். இப்போ செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். அப்போ R3 இப்போ இங்கே 4னால் இங்கேயும் 4 வரணும். ஸோ அப்போ இங்கே 4 வரணும்னா இதை 4 மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4 R2 ரெண்டுமே சேம் சைன்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். சரி, இப்போ இதை இப்போ எழுதுகிறோம். ஸோ எப்படின்னா முதல்ல R3 இருக்குது. இது R3 நான் எழுதிக்கிறேன். 0 4 -3 -6 0 1. அப்போ R2வை 4 மல்டிபிள் பண்ணுறேன். 0 4 -4 -4 4 0 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சைன் மாறும். ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் 0 0 +4 -3 1 -6 +4 -2 0 -4 -4 1 -0 1. அப்போ 0 0 1 -2 -4 1. இப்போ மெயின் டயகனல் கீழே உள்ள இந்த எலமெண்டெல்லாம் 0 ஆக்கிட்டோம். இப்போது மெயின் டயகனல் மேலே உள்ள இந்த எலமெண்ட் 0. இங்கே எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ நீங்கள் லாஸ்ட்லேருந்து 0 ஆகும். இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தோம். இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகணும். லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அடுத்து நம்ம இதையும் 0 ஆகணும். சரிங்களா? ஆல்ரெடி இது 0 ஆகிடும். இப்போ இதை 0 ஆகினா போதும். ஃபஸ்ட் ரோ ஆல்ரெடி தேர்ட் எலமெண்ட் 0 இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். சரி, செகண்ட் ரோவை தான் நம்ம மாற்றுறோம். செகண்ட் ரோ என்ன செய்கிறோம், இதை 0 ஆகணும். இது செகண்ட் ரோவில் எத்தனாவது எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும்னா தேர்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணியும் ஆட் பண்ணி தான் 0 ஆகணும். இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். அப்போ R2வோட R3யை ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். தேர்ட் ரோவில் செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும். தேர்ட் ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம 0 ஆகணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். இப்போ 0 + 0 1 + 0 1 -1 + 1 0 -1 -2 -3 1 -4 -3 0 + 1 1. இப்போ லாஸ்ட் ரோ அப்படி எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இது ஐன்னு மாற்றணும். இப்போ இந்த சைடு 0, மெயின் டயகனல் கீழே உள்ள 0 ஆகிடும். இந்த சைடு 0 ஆகிடும். இப்போ இதை 0 ஆகும். இது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்னா செகண்ட் ரோ யூஸ் பண்ணி 0 ஆகும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். ஸோ இதை நான் எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ரோ நான் எப்படி மாற்றினேன் அப்படின்னா R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணாவே 0 ஆயிரும். அப்போ 1 + 0 0 -1 + 1 0 0 + 0 0 1 -3 -2 0 -3 -3 0 + 1 1. செகண்ட் ரோ அப்படி எழுதிக்கிறேன். 0 -3 -3 1 0 0. தேர்ட் ரோ அப்படி எழுதிக்கிறேன். -2 -4 1. சரிங்களா? இப்போ இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் I வந்துடுச்சு. ஸோ இது I. இப்போ இதை ஐயாக மாற்றிட்டோன்னா இங்கே உள்ளது A inverse. ஸோ therefore A inverse equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. சரி, எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் தான் IA அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 2
3 2 5 3 1 0 8. இதில் காஸ் ஜோர்டானில் ஏயோட ஐயை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸை சேர்த்து எழுதிக்கிறோம். 1 2 3 2 5 3 1 0 8. இதோட யூனிட் மேட்ரிக்ஸை சேர்க்குறேன். இது 3x3னால நம்ம இங்கே சேர்க்குற யூனிட் மேட்ரிக்ஸும் 3x3. ஸோ 0 0 1. ஸோ இதை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காஸ் ஜோர்டானில் என்ன செய்வோம்னா ஏயை ஐயாவை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் ஐ ஏ இன்வர்ஸாக மாறிடும். ஸோ ஏயை ஐயா எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோஎக்லான் ஃபார்மில் என்ன செஞ்சோமோ அதே தான். ஸோ மெயின் டயகனல் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள இந்த 2 1 இது 3 0 ஆகணும். இப்போ இது 3 0 ஆகினதுக்கப்புறம் மெயின் டயகனலுக்கு மேலே உள்ள இந்த 3 0 ஆகணும். ஸோ இந்த அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்த மாதிரி இங்கே மெயின் டயகனல் மேலே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் 0 ஆகணும், அப்புறம் இதை 0 ஆகணும், அப்புறம் இது ரெண்டையும் 0 ஆகணும், அப்புறம் இது 0. இந்த ஆர்டரில் செஞ்சிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வராது, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஃபஸ்ட் ரோ நான் மாற்ற போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கிறேன். 1 2 3 1 0 0. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0 ஆக்குறேன், அதாவது R2. இப்போ இதை 0 ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்னா ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், 0 வரணும். இப்போ இங்கே 2 வரணும். அப்போ R2 அப்படியே வச்சுக்கிறேன். R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். R2 அப்படியே வச்சுக்கிறோம். 2 5 3 0 1 0. R2 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2 4 6 2 0 0. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். 2 - 2 0 5 - 4 1 -6 + 3 -3 -2 1 0. 0 1 -3 -2 1 0. அடுத்து இதை 0 ஆகணும். R3யில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணுறது 0, டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணவே 0 ஆயிரும். ஸோ R3 - R1. ஸோ 1 - 1 0 0 - 2 -2 8 - 3 5 8 - 3 5 0 - 1 -1 0 - 0 0 1 - 0 1. சரி, இப்போ அடுத்து இதை 0 ஆகணும். ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். -0 1 -3 -2 1 0. தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, அப்போ செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம 0 கொண்டு வரணும். இங்கே 2னா இங்கேயும் 2 வரணும். அப்போ செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ R3 தான் சேஞ்ச் பண்ணுறோம். R3 அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். இது மைனஸ் ப்ளஸ்ங்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ R3 அப்படியே வச்சுக்கிறேன். பாருங்க, R3 எனது 0 -2 5 -1 0 1. R2 2ஆல் மல்டிபிள்னா 0 2 -6 -4 2 0. இப்போ 0 -2 + 2 0 மைனஸ் ப்ளஸ் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணோன்னா -1 -5 2 1 0 0 -1 -5 2 1. சரி, மெயின் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட் எல்லாமே 0 ஆக்கிட்டோம். இப்போ மெயின் டயகனலுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம 0 ஆகணும். சரிங்களா? எப்படி 0 ஆகிறது? இப்போ முதல்ல இந்த 2 நம்பரையும் 0 ஆகணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை 0 ஆகணும் 3 அப்படின்னா இந்த ரோ ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். அப்போ தேர்ட் ரோவோட ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ தான் 0 ஆகணும். அப்போ வந்து இங்கே 3னா இங்கேயும் 3 வரணும். பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலமெண்ட் தான் 0 ஆகிறேன். ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறேன்.
தேர்ட் ரோவை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3 R3. இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் சைன்ஸ்னால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ R1 அப்படி எழுதிக்கிறோம். 1 2 3 1 0 0. R3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 0 0 -3 -15 6 3. ப்ளஸ் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ண வேணாம். 0 -14 6 3. சரிங்களா? இப்போ இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் 1 2 0 -14 6 3. செகண்ட் ரோவிலையும் இந்த எலமெண்ட்டு 0 ஆகணும். அப்போ R3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரி, செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டுங்கிறதுனால தேர்ட் ரோ யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி எழுதிக்கணும்னா R2 3 R3. ஏன்னா இது 3னா இது 3 வரணும். ரெண்டும் சேம் சைங்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். பாருங்கள், அப்போ R2 அப்படி எழுதிக்கிறேன். R2 என்னது 0 1 -3 -2 1 0. R3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் பண்ணுறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். சரி, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 1 +3 -3 0 +15 -2 +13 -6 +1 -5 -3. ஓ 0 1 0 13 -5 -3. தேர்ட் ரோவை அப்படி எழுதிக்கிறேன். -5 2 1. சரி, இப்போ நம்ம மெயின் டயக்னல் மேலே உள்ள இந்த 2 0 ஆகிட்டோம். இப்போ இந்த 2 0 ஆகணும். இது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்னால செகண்ட் எலமெண்ட்டு 0 ஆகிறது செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ரோ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். R1 இப்போ செகண்ட் ரோ எலமெண்ட்டுங்கிறனால செகண்ட் ரோ யூஸ் பண்ணோம். இது 2னா இங்கேயும் 2 வரணும். அப்போ R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டு சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணுறேன். R1 எழுதிக்கிறேன். 1 2 0 -14 6 3. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 0 2 0 26 -10 -6. மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம். இது ப்ளஸ்ஸு 1 +2 -2 0 0 -26 -14 -40 +16 +9. ஸோ 1 0 0 -40 +16 +9. அடுத்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். 0 1 0 13 -5 -3. தேர்ட் ரோவில் நம்ம இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ன்னு வரும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 0 0 1 5 -2 -1. இந்த தேர்ட் ரோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தேர்ட் ரோவை சைன் சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போது R3யை சைன் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ளது ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஐயா மாற்றிட்டோம். அப்போ இது ஐ அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடு உள்ளது A இன்வர்ஸ். அப்போ A இன்வர்ஸ் எடுத்து எழுதிடலாம். therefore A இன்வர்ஸ் ஈக்குவல் டு -40 16 9 13 -5 -3 5 -2 -1. Okay, thank you.